தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு அரிய வாய்ப்புங்க. இந்த மாதிரி வாய்ப்பு எந்த டீமுக்குமே கிடைக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த அரிய வாய்ப்புக்கு தமிழ் தலைவாஸ் எதுவுமே செய்ய வேண்டாங்க. ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். கபடி மட்டும் சிறப்பாக சரியான முறையில் விளாடணும், அவ்வளவுதான். விளாடணும், அவ்வளவுதான். அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எந்த இடத்துல டேக்கிள் பண்ணணும், எந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி போட்டு எந்த பிளேயர்ஸ் அங்கே வந்து ஆப்போசிட் டீமில் பெஸ்ட்டு பிளேயர் யாரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோடு வந்து நீங்கள் கபடி விளாடணும், அவ்வளோதாங்க. நீங்கள் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போவாங்க. ஆக்சுவலாக யூ மும்பா கூட யோசித்து பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் 0ல் இருந்தோம், அவங்க 9ல் இருந்தாங்க. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு தெரியுமா? எனக்குலாம் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஐயோ, தமிழ் தலைவாஸ் 0லேயே தோற்றுருவாங்களோ, ஒரு பாயிண்ட் கூட எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்படிங்கிறதுல அதிரடியாக விளாண்டு எப்படி ஒரு வந்து 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு டீமுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. கேப்பபிள் இல்லாத டீம்லாம் இல்லை, பொட்டென்ஷியல் நிறைய இருக்குது. ஆனால் அதை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, சரியான நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, சொதப்புறோம். ஸோ இதுக்கு வந்து வேறு ஒன்றும் நம்ம பண்ண வேண்டாம். பிளானிங் கரெக்டாக பண்ணணும், பிளானிங் படி நம்ம பண்ணணும். ஒவ்வொரு பிளேயர்ஸும் ஆப்பரண்ட் டீம் வந்து எல்லா டீமுக்கும் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அப்போ அந்த ஆப்பரண்ட் டீமோட ப்ளஸ்ஸு மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டீமோடையும் ப்ளஸ்ஸு மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடித்தா இறை விழும். ஆனால் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அப்படி பயங்கரமாக சொதப்புறோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. தயவுசெய்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுக்குறத நிப்பாட்டுங்க. எப்போ தான் நீங்கள் அதை நிப்பாட்ட போகிறீங்கன்னு தெரியல. இப்போ இதில் தமிழ் தலைவாஸ்க்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ இருக்கிற டீமுக்கு அப்புறம் பிளேயர்ஸே கிடையாதுங்க. ஏன்னா வந்து சச்சின் அவுட்டு, சந்திரன் ரஞ்சித் அவுட்டு, மாசானமுத்து அவுட்டு, நரேந்தர் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரைடர்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். அப்புறம் வந்து சாகர் அவுட்டு, சாகில் அவுட்டு, அபிஷேக் வந்து இப்போ மெயின் 7ல் இடமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்க்கு இன்ஜூர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ் தலைவாஸ் நிற்குது. ஸோ இதில் வந்து நம்ம வின் பண்ணோன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு போவாங்க. நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நித்தேஷ்குமார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ கூட வந்து சாயின்னு ஒரு புது ரைடரை எடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த பையனுமே வந்து நல்ல டீசெண்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எந்த இடத்துல கேமை ஸ்லோ டவுன் பண்ணணும், எந்த இடத்துல வந்து அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு போனால் கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்க. ஸோ பட்னா வந்து 3வது பொசிஷனில் இருக்காங்க. அவங்க ஜெயிச்சாங்கன்னா 2வது பொசிஷனுக்கு போகிறதுக்கு அவங்க துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் பட்னா பைரட்ஸ் வந்து எவ்வளோ அக்ரெசிவாக விளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தமிழ் தலைவாஸ் வந்து எவ்வளவு கவனமாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் வந்து பட்னாவோட எதிர் விளையாடும்போது நம்ம தான் ஃபுல்லாக லீடிங்கில் இருந்தோம். நம்ம தான் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 20 மினிட்ஸ் கூட நம்ம லீடிங்கில் இருந்தோம். செகண்ட் ஹாஃப் தான் தேவாங் வந்து அடித்து காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. அதுவும் வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லாம் தோற்றோம். ஸோ தேவாங் வந்து எனக்கு தெரிஞ்சு 25 புள்ளிகள் ஏதோ எடுத்தார். அதான் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு பெரிய அவரோட எக்ஸ்போஷரை வந்து அப்படி ஓப்பன் பண்ணி காமிச்சது அந்த மேட்ச்சில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தேவாங்கை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, போன மேட்ச்சில் நம்ம வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலே பட்னா பைரட்ஸ் வந்து பதறிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ் தலைவாஸ் வந்து சரியாக விளாடணும். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்னங்க, நல்லா விளாடுறது தானே, அந்த மட்டும் செய்யுங்க. வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வரோம். ஸோ ரைடிங் பொசிஷனில் பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி தேவாங் நம்பர் 1ல் இருக்கிறாருங்க. நம்ம தமிழ் தலைவாஸ்லேருந்து டாப் 10ல் யாருமே கிடையாது. அப்படின்னா பார்த்துக்கோங்க அவங்க ரைடிங்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் பார்த்தோன்னா அன்கிட் வந்து 4வது பொசிஷனில் இருக்கிறாரு, 56 புள்ளிகளை வச்சுருக்கிறாரு. நிதிஷ்குமார் வந்து 5வது ரேங்கிங்கில் இருக்கிறாரு. ரொம்பலாம் மோசம் கிடையாது. நிதிஷ்குமாரும் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் அன்கிட் வந்து இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த நிலமையில் தமிழ் தலைவாஸ் ஜெயிக்க போகிறாங்களா, பட்னா பைரட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா
நமக்கு இருக்கிற அனாலிசிஸ் படி பட்னா பைரட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து ஒரு எக்ஸ்ஃபேக்டர் பிளேயர் யாராவது கொண்டு வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்தாங்க, ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் கொடுத்தாங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பட்னா பைரட்ஸ் இந்த வாய்ப்பை விடவே மாட்டாங்க. அவங்க ஜெயிச்சு 2வது இடத்துக்கு இப்போ வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து குவாலிஃபை ஆயாச்சு, பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயாச்சு. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் டாப் 1ல் இருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சீசனுக்கு மட்டும் விளாடுங்கன்னா நீங்கள் அடுத்த சீசனுக்குலாம் சேர்த்து விளாண்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்கள வந்து யாருமே வந்து பிடிக்க முடியாத தூரத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டீமாக ஃபஸ்ட்டு ரேங்கிங்கோடு அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறாங்க. அந்த ரேங்கிங்கை வந்து யாருமே பிடிக்க முடியாது. ஸோ எல்லா டீமும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செகண்ட் பொசிஷனுக்கு வந்து அடி போடுவாங்க. செகண்ட் பொசிஷன் ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷனில் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க ஒரு மேட்ச் தோற்றா கூட இன்னொரு மேட்ச் வின் பண்ணி அவங்க வந்து செமிக்குள்ளே வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பட்னா பைரட்ஸ் வந்து செகண்ட் ஸ்பாட்டுக்கு ரொம்ப 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 ஃபைட் பண்ணுவாங்க. அது இந்த நேரத்தில் தான் தமிழ் தலைவாஸ் வந்து அப்போ உங்களுக்கு ஆப்போனண்டாக விளையாடும்போது தமிழ் தலைவாசை வந்து காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த அக்ரெஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள சவால். ஸோ நீங்கள் அந்த அக்ரெஷனை ஹேண்டில் பண்ணிட்டீங்க. அந்த அக்ரெஷனில் கண்டிப்பாக அவங்க நிறைய தவறு பண்ணுவாங்க. அந்த தவறுகளை நீங்கள் பொறுமையாக அந்த கேபிட்டலைஸ் பண்ணிங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கும். தமிழ் தலைவாஸ் மட்டும் ஜெயிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, எல்லா டீமும் அப்படி திரும்பி பார்ப்பாங்க, என்னடா டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிற டீமை வந்து 10th பொசிஷனில் இருக்கிற தமிழ் தலைவாஸ் எப்படி அடித்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பேனிக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா விளாடணும். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி பட்னா பைரட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.